சிந்துரசெம் பொடி போல் திருமாலிருஞ்சோலை திருமாலிரும் சோலை எங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பரந்திட்டவனால் சிந்துரசெம் பொடி போல் திருமாலிரும் சோலை எங்கும் திருமாலிருஞ்சோலை 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 எங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பரந்திட்டவனால் மந்தரம் நாட்டி அன்று மதுர கொழுஞ்சாறு கொண்ட மந்தரம் நாட்டி அன்று மதுர கொழுஞ்சாறு கொண்ட மதுர கொழுஞ்சாறு கொண்ட சுந்தர தோளுடையான் சுந்தர தோளுடையான் சுந்தர தோளுடையான் சுந்தர தோளுடையான் சுழலையினின்று உய்தும் கொலோ சுந்தர தோளுடையான் சுந்தர தோளுடையான் சுந்தர தோளுடையான் தோளுடையான் சுடலையினின்று உய்தும் கொலோ நின்று உய்தும் கொலோ உய்தும் கொலோ ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். திவ்ய தேசத்தினுடைய ஒரு வைபவத்தை தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். 90 திவ்ய தேசங்கள் கிட்ட நம்ம தரிசனம் பண்ணியிருக்கோம். இந்த 90 திவ்ய தேசங்கள் சோழ நாட்டை சேர்ந்தது இருந்தது, நடுநாட்டு திவ்ய தேசங்கள், அதே போல மலையாள பிரதேசம்னு சொல்ற மலை நாட்டு திவ்ய தேசங்கள்ல என்னெல்லாம் இருந்தது, அங்க பெருமாள் எப்படியெல்லாம் வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அந்த விதத்துல பாண்டிய நாட்டு திவ்ய தேச பட்டியலை தான் நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். பாண்டிய நாட்டு திவ்ய தேசம் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருக்குறுங்குடி, ஸ்ரீவில்லிபுத்தூர், கூடல் நகர், இப்படி நிறைய திவ்ய தேசங்களை பார்த்துட்டு வந்தோம். நவ திருப்பதிகள்னு சொல்லக்கூடியவற்றை பார்த்தோம். அந்த விதத்துல 18 திவ்ய தேசங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த 18ல கிட்டத்தட்ட 13 திவ்ய தேசங்கள் நமக்கு பூர்த்தியானது. இன்று நாம் தரிசிக்க இருப்பது 14வது திவ்ய தேசம். 108 பட்டியல்ல பார்க்கும் பொழுது 91வது திவ்ய தேசம். பாண்டிய நாடு அப்படின்னு சொன்னாலே எடுத்த உடனே இந்த திவ்ய தேசம் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். துய்ய மாலிருஞ்சோலைன்னு தான் அந்த பாட்டை ஆரம்பிச்சது. அப்படி திருமாலிருஞ்சோலைன்னு சொல்லக்கூடிய திருத்தலம் தான் இன்றைய தினம் நாம் ஸ்மரிக்க இருப்பது. இந்த திருத்தலத்துல இருக்கக்கூடிய பெருமாள் ஆண்டாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பெருமாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சுந்தர பாஹு அப்படின்ட்டு பெயர். சுந்தர தோளுடையானா, அந்த தோளே அவ்வளவு அழகா இருக்கும். கம்ப நாட்டாழ்வாருடைய பாட்டு தான் ஞாபகம் வருது. அவர் கம்பராமாயணத்துல ஸ்ரீராமபிரான் அயோத்தியாலந்து கிளம்பி தாட்டகை வதம் முடிந்து சித்தாசிரமத்துல
மாரீச்சன் சுபாகுவோட யுத்தம் பண்ணி சுபாகுவை வதம் பண்ணினார். மாரீச்சனை அவருடைய மதத்தை மட்டும் அடக்கி அனுப்பினாராம். அதன் பிறகு அகல்யா சாப விமோசனம் முடிந்தது. சாப விமோசனம் முடிந்து மிதிலாபுரிக்குள்ள விஸ்வாமித்ரரோடு ராமபிரான் வருகின்றாராம். விஸ்வாமித்ர மகரிஷி ஒரு பக்கம் ராமன் மற்றொரு பக்கம் லக்ஷ்மணன் வரும் பொழுது அந்த மிதிலாபுரி தெருவில் நடக்கும் பொழுது அத்தனை பேரும் ராமபிரானை பார்த்தபடியே இருக்கின்றார்கள். வைத்த கண் வாங்காம பார்க்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தோள் கண்டார் தோளே கண்டார்னு கம்பர் பாடுகின்றார். ராமருடைய தோளை ஒருத்தர் பார்த்து விட்டால் அந்த தோளையே தான் பார்த்துட்டு இருக்கணும் போல இருக்கான். அவருடைய கால் அந்த தாளானதை பார்த்து விட்டா அந்த தாளையே பார்த்து கொண்டிருக்கணும் போல இருக்கு. இப்படியெல்லாம் சொல்லிட்டு வந்து நடந்து வருவது என்ன, தாமரை கூட்டமா தாமரை தோட்டமான்னு தெரியலையே, இவ்வளவு மிருதுளமா இவ்வளவு அழகா இருக்காரே இந்த பெருமாள் அப்படின்னு கம்பன் பாடுவது சுந்தர பாகு சுந்தர தோளுடையான் என்று கோதையும் இங்கு பாடுகின்றாள். நம்ம ஆரம்பிச்சது ஆண்டாளுடைய பாசுரத்தோடு தான். நாச்சியார் திருமொழியில் ரொம்ப அழகாக திருமாலிருஞ்சோலையில் இருக்கக்கூடிய அந்த பெருமாளை பாடுகின்றார். சுந்தர தோளுடையான். இந்த பெருமாளுக்கு அந்த புஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய தோளானது அவ்வளவு அழகாக இருக்கக்கூடியது. சுந்தரபாகுங்கிறது திருநாமமாக இருக்கின்றது. அப்படி பல பெருமைகள் கொண்ட திருமாலிருஞ்சோலையில பெருமாள் தாயாருக்கு என்னென்ன திருநாமங்கள்ங்கிறத வழக்கம் போல நம்ம பார்த்து விடலாம். பெருமாளுக்கு மூலவர் அழகர்னு பேரு. வெறும் அழகரா என்ன, கள்ளழகர் இல்லையா, அழகர் கோவில்னு நம்ம சொல்றோமே அந்த கோவில் தான் இது. அந்த கள்ளழகர்னு பேரு. அதே போல மாலாங்காரர் அப்படின்ட்டு பேரு, மாலிருஞ்சோலை நம்பி அப்படின்ட்டு பெயர். இவ்வளவு திருநாமங்கள் கொண்ட பெருமான் நின்ற திருக்கோலத்துல இருக்கார். கிழக்கே திருமுக மண்டலத்தோடு ஆச்சரியமான ஒரு சேவை சாதிக்கின்றார். அது மட்டும் இல்ல, பெருமாள் பஞ்ச ஆயுதங்களோடு நமக்கு காட்சி தரக்கூடிய திருத்தலம் இந்த திருமாலிருஞ்சோலை. தாயாருக்கு என்ன பெயர்? சுந்தரவல்லி அப்படின்ட்டு பெயர். ஸ்ரீதேவி அப்படிங்கிற பெயரும் உண்டு. தனி கோவில் நாச்சியாராக இருக்கின்றாள். விமானம் சோமசுந்தர விமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தீர்த்தம் நூபுர கங்கை சிலம்பாறு அப்படின்னு சொல்லப்படுவது. ஸ்தல விருட்சம் விஷபகிரி சந்தன விருட்சம். காட்சி கண்டவர்கள் மலையத்வஜ பாண்டியன் பரியந்தம் தர்ம தேவதை வரைக்கும் அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணின மூர்த்தி அழகர் கோவில்ல இருக்கக்கூடிய பெருமாள். இப்போ யாரெல்லாம் இந்த பெருமாளை பாடிருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய லிஸ்ட். அநேகமா நிறைய ஆழ்வார்கள் பாடிய திருத்தலங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சமாகத்தான் இருக்கு. சில இடங்கள்ல பார்த்தா ஒரு ஆழ்வார் மட்டுமே பாடியிருக்கார். ஒரே ஒரு வார்த்தையை சொன்னதுனால திவ்ய தேசம்னு பாடியிருக்கோம். ஆனா இந்த பெருமாளை பத்தி பார்த்தா 108 பாசுரங்கள் உண்டு. யாரெல்லாம் பாடியிருக்கா அப்படின்னு பார்த்தா பெரியாழ்வார் பாடியிருக்கின்றார், கோதை என்று சொல்லக்கூடிய ஆண்டாள் பாடியிருக்கின்றார், திருமங்கையாழ்வார் பாடியிருக்கின்றார், நம்மாழ்வார் பாடியிருக்கின்றார், பேயாழ்வார் பாடியிருக்கின்றார், பூதத்தாழ்வார் பாடியிருக்கின்றார். 6 ஆழ்வார்கள் பாடிய பெருமாள் இந்த மாலிருஞ்சோலையில் இருக்கக்கூடிய கள்ளழகர் என்று சொல்லக்கூடிய பெருமாள். இந்த இடத்துல நூபுர கங்கை அப்படின்னு ஒண்ணு உண்டு. நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். இந்த நூபுர கங்கை அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன? நூபுரம்னா சிலம்பு. தமிழ்ல இதைத்தான் சிலம்பாறு அப்படின்னு சொல்கின்றார்கள். நூபுரம்னா சிலம்பு. எந்த சிலம்புல இருந்து இந்த தீர்த்தம் வந்தது அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாரும் திரும்ப வாமன அவதாரத்துக்கு தான் போயாகணும். வாமன மூர்த்தியாக பெருமாள் இந்த பக்கம் மகாபலியின் இடத்துல வருகின்றார். மகாபலி அந்த வாமன மூர்த்திக்கு ஏதாவது தரணும் கேளுங்கள் என்று சொல்கின்றார். வாமன மூர்த்தி தன்னுடைய பாதத்தினால் 3 அடி கேட்கின்றார். அப்போ சின்ன பாதமாக இருக்கே, இதுல எதுவுமே கிடைக்காதுன்னு சொன்ன பொழுது இல்ல இந்த காலுக்கு என்னவோ அதை கொடுத்தா போறோம் அப்படின்னாராம். அப்போ தந்தோம் என்று சொன்ன உடனேவே திரிவிக்ரமனாக உயர்ந்து நின்றார். திரிவிக்ரமனாக அம்பரம் ஊடறுத்து ஓங்கி நின்ற அந்த பெருமாளுடைய பாதமானது மேல் நோக்கி சென்ற பொழுது சத்தியலோகத்திற்கு செல்கின்றது. பிரம்மதேவர் சத்தியலோகத்துல என்ன பண்றார் அப்படின்னு பார்த்தா தன்னுடைய கமண்டல தீர்த்தத்தினால பெருமாளுடைய பாதத்தை வருடி அப்படி கழுவினாராம். அந்த சமயத்துல அந்த கமண்டலத்திலிருந்து போன தீர்த்தமானது அவர் கழுவும் பொழுது பல இடங்கள்ல தெளிக்கிறது. அப்ப அந்த நூப்புரத்துல பட்டு தெளிச்ச தீர்த்தம் அது ஒன்றுதான் தாரையாக இங்கே கிளம்பி வந்தது.
பெருமாளுடைய நூபுரத்துல இருந்து ஒரு துளினா அது துளியாகத்தானே இருக்கணும். ஆனா பெருமாள் திருவிக்ரமாவதாரம்னா எடுத்திருக்கார். அப்ப பாதம் எவ்வளவு பெருசா இருக்கணும்? அத்தனை பெரிய பாதத்துல நூபுரம் அதற்கேத்த மாதிரி தானே பெருசா இருந்திருக்கணும். அப்ப அந்த நூபுரத்துல இருந்து தெளிச்சது அவருக்கு வேணா தெளியா இருக்கலாம், நமக்கு அது நதி போல அத்தனை பெருசாக இருக்கின்றது. அதனால் நூபுரம் பெருமாளுடைய நூப்புரத்துல இருந்து, ஏன்னா ஊத்தக்காடு வெங்கட சுப்பையர் பாட்டு கூட உங்களுக்கு நினைவுக்கு வரலாம். மணி நூப்புரதாரின்னு தானே பாடுறார் ராஜகோபால சுவாமிய. மணி நூப்புரம்னா அந்த காலில் போட்டு இருக்கக்கூடிய அந்த சிலம்பானது. அந்த நூப்புரத்தில் இருந்து தீர்த்தம் தெளித்து வந்த கங்கைங்கிறதுனால நூப்புர கங்கை அப்படின்னு அதற்கு பெயர். இன்னைக்கும் அந்த நூப்புர கங்கை பிரவாகமாக இருந்துருக்கும். துவாதசிக்கு துவாதசி அங்க போய் ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம்னு சொல்றது உண்டு. ரொம்ப முக்கியமான துவாதசி எது அப்படின்னு பார்த்தா ஐப்பசி மாதம் வரக்கூடிய சுக்லபக்ஷ துவாதசி ரொம்ப முக்கியம். அன்றைய தினம் அந்த ஒரு விழாவாகவே கொண்டாடப்படுகின்றது. பெருமாள் இங்கேந்து கிளம்பி நூப்புர கங்கைக்கு போவாராம். அங்க போன பெருமாள் அந்த இடத்துல நூப்புர கங்கைக்கு முன்னாடி அவர் அப்படி நிறுத்த அந்த கங்கையானது அவ்வளவு தாரையா அவர் மேல வந்து விழும். அந்த இடத்துல நம்ம போய் நம்முடைய தலையையோ அப்படி முட்டிண்டோம்னாக்க பெருமாள் மேல படுற அந்த தீர்த்தமானது அப்படியே நமக்கும் நம்மளுடைய சிரசுல பட்டு நாம் செய்த பாவங்களில் இருந்து நமக்கு ஒரு விமோசனம் ஏற்படுகின்றது. அப்படி இந்த உற்சவமானது இன்னைக்கும் கோலாகலமாக நடந்துட்டு தான் வருது. அப்படிப்பட்ட அந்த நூப்புர கங்கை இருக்கக்கூடிய திருத்தலம் இந்த அழகர் கோவில்ங்கிறது. அது மட்டுமல்ல, யம தர்மராஜன், இந்த மலைக்கே ரிஷபாத்ரின்னு ஒரு பெயர் உண்டா. யம தர்மராஜன் தன்னை ஒரு ரிஷபமாக மாற்றி கொண்டு தவம் செய்கின்றாராம். அப்படி தபஸ் பண்ண பொழுது பெருமாள் அவருக்கு அனுகிரகம் பண்ணிருக்கார். அது மட்டும் கிடையாது, தர்மம் அப்படின்னு சொன்னாலே அதற்கு ஒரு தேவதா ஸ்வரூபம் உண்டு இல்லையா. அந்த தர்ம தேவதையானது இந்த இடத்துல பெருமாளை குறிச்சு உக்ரமான ஒரு தவம் செய்கிறாராம். அந்த தபஸின் பலனாக பெருமாள் இவர் முன்னாடி பேரழகனாக சுந்தர தோளுடையானாக தோன்றினாராம். தோன்றியதை பார்த்த தர்ம தேவதை அந்த இடத்துல பெருமாளுடைய அனுகிரகம் பெற்ற மகிழ்ச்சியினால மற்றொரு வரத்தையும் சேர்த்து கேட்டாராம். என்ன வேணும்னு கேட்ட பொழுது, தாங்கள் இதே கோலத்தோடு பஞ்ச ஆயுதங்களோடு இங்க வருபவர்களுக்கெல்லாம் நன்மையை தர வேண்டும், ஆச்சரியமான சேவையை சாதிக்க வேண்டும் என்று கேட்டாராம். சரின்னு பெருமாளும் அங்கு இருக்க இவர் என்ன பண்ணினார், விஸ்வகர்மாவை கூப்பிட்டாராம். விஸ்வகர்மாவை கூப்பிட்டு பெருமாளுக்கு இந்த இடத்துல நல்ல அழகான ஒரு கோவிலை கட்ட வேண்டும் என்று சொல்ல விஸ்வகர்மா இந்த இடத்துல பெருமாளுக்கென்று கோவிலை ரொம்ப அழகா ஏற்படுத்தி கொடுக்கிறார். இப்போ இந்த பெருமாளை பார்க்க வேண்டும்னா ரொம்ப வயசெல்லாம் ஆகப்படாதுன்னு சொல்றாளாம். 60-70 வயசு வரைக்கும்லாம் வெயிட் பண்ணக்கூடாதுன்னு ஆழ்வார்கள் நமக்கு தெளிவாக சொல்கின்றார்கள். 20 வயசுலேயே இந்த பெருமாளை போய் பார்க்கணும் அப்படின்னு மனசுல ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்டு இந்த பெருமாளை வந்து பார்த்து விடணுமா. அவ்வளவு அழகு. உற்சவ மூர்த்தி பார்த்துண்டே இருக்கலாம் போல ஒரு அழகு. இந்த உற்சவ மூர்த்தி சொக்கத்தங்கத்தால ஆகனவர். எப்படி அப்படின்னா அபராஞ்சி அப்படின்ட்டு பெயர் அவருக்கு. பாராஞ்சிக்கல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பாராஞ்சி அபராஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த அபரஞ்சியால ஆனவர் தான் இந்த உற்சவ மூர்த்தி. பளபளன்னு அவ்வளவு ஜாஜ்வல்யமாக இருக்கக்கூடிய பெருமாள். இந்த நூப்புர கங்கைக்கு அவர் போவார்னு சொன்னோம் இல்லையா, அன்றைய தினம் பெருமாளுக்கு அழகா சிரசுல ஒரு சௌரி வேற சாத்துவாளாம். அவருடைய அழகான அந்த சிரசுல சௌரி அப்படி அழகா கட்டி 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 அதை அழகா பொருத்தி அதோடு அவரை மேல அழைச்சிட்டு போவாராம். நம்ம நினைச்சு பார்க்கணும், தகன்னு பளபளன்னு இருக்கக்கூடிய பெருமாள், அதற்கு மேல கருப்பா இந்த கேசமானது சௌரி இருந்தா பார்க்கறதுக்கு அந்த காம்பினேஷனே எப்படி இருக்கும். பெருமாளுடைய மூக்கும் கண்ணும் இன்னைக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம். அத்தனை அழகு காருண்யத்தோடு இருக்கக்கூடிய பெருமாளாம். இந்த பெருமாளை பற்றி கூரத்தாழ்வான் ஒன்று சொல்கின்றார். ரொம்ப அழகான ஒரு விஷயம். எப்படி சொல்றார் அப்படின்னா, இந்த பெருமாளை பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமோ, ஒரு கண்ணை சிமிட்டிண்டு என்னை கூப்பிடுறாப்புல இருக்கு, வாயை சுழித்து கொண்டு என்னை கூப்பிடுறாப்புல இருக்கு, கையை அப்படி சொடுக்கு போட்டு என்னை கூப்பிடுறாப்புல இருக்கு அப்படின்னார். இப்போ சாமானியவர்கள் இதை பண்ணா நினைச்சு பாருங்கோ, ஒரே ஒரு கண்ணை சிமிட்டுவதோ
உதட்டை சுழித்து கூப்பிடுவதோ சொடுக்கி கூப்பிடுவதோ இதெல்லாம் பண்ணினா மரியாதை குறைச்சல் நம்ம சொல்லிவிடுவோம் இல்லையா? ரொம்ப மரியாதை குறைச்சலாக நடந்து கொள்கிறீரே அப்படின்னு சொல்லுவோம். மேல மேல அதை பண்ணிட்டே இருந்தா நேரா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுவோம் இல்லையா? ஆனால் கூறத்தாழ்வான் சொல்றார், மத்தவாள்லாம் பண்றச்ச அதை பார்க்க முடியல, ஆனா நீ பண்ணினா அவ்வளவு அழகா இருக்கேங்கிறார். அவர் ஒரு கண்ணை சிமிட்டுண்டு வான்னா எங்க வான்னு கூப்பிடுறார்? வைகுண்டன் தரேன்னு சொல்லித்தானே வான்னு கூப்பிடுறார். அப்போ எனக்கு வைகுண்டன் தரேன்னு சொல்லி நீ கூப்பிட்டுருக்க, அடுத்த நிமிஷமே நான் ஓடி வந்துடுறேன், அந்த மாதிரி இருக்காராம் அந்த பெருமாள். அதை விட்டுட்டு அது எப்படி ஒரு கண்ணை சிமிட்டிண்டு கூப்பிடலாம், வாயை சுழித்தபடி நீ எப்படி கூப்பிடலாம்னு அந்த பெருமாளுடைய நம்ம சண்டை போட ஆரம்பிச்சோமே. ஆனால் இன்னும் 7 பிறவி தாண்டி எத்தனை பிறவியை எழுப்போம்னு நமக்கே தெரியாது. அந்த மாதிரி இந்த பெருமாள் வைகுண்டத்துக்கு வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன், சொடுக்கு போடுற நாழிக்குள்ள உன்னை கூட்டிட்டு போறேன், வரியா அப்படின்னு சொல்வது போல அந்த பெருமாளுடைய ஒரு ரூபமே அமைந்திருக்கின்றது. இந்த அளவுக்கு பெருமைகள் கொண்ட அழகர் கோவில்ல இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தா 18 படி கருப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த கருப்பண்ண சுவாமிய தரிசித்து அங்க போய் சில பேர் திருஷ்டியெல்லாம் போகணும் அப்படின்ட்டு அந்த அடி வாங்குறது எல்லாம் இன்னி வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அவ்வளவு வரப்பிரசாதி அப்படின்னு சொல்றதும் உண்டு அந்த கருப்பண்ண சுவாமி. அந்த 18 படி பெரும்பாலான நேரத்துல அவ க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருப்பா, நம்ம பார்த்தோமே, ஆனால் சாத்தி தான் வச்சிருப்பா. அந்த கதவை எப்பயாவது தான் திறந்து நமக்கு அந்த படிக்கருப்பினுடைய ஒரு தரிசனமானது உண்டு. இந்த படிக்கருப்புக்கு ஒரு கதை உண்டு. ஒரு சமயம் கேரளாலேருந்து வந்த ஒருத்தர் இந்த பெருமாளோட அழகை பார்த்தாராம். பார்த்த உடனே இந்த பெருமாள் இங்க இருக்கிறதாவது நம்ம ஊர்லன்னா இருக்கணும், இத்தனை அழகரா இருக்காரே அப்படின்னு சொல்லி ஒத்தரை அனுப்புறாராம். அந்த மாதிரி ஒத்தொத்தரையா அனுப்புறார். வந்த 18 பேரும் என்ன பண்ணினாலாம், இந்த பெருமாளோட அழகுல மயங்கி போய் இங்கேயே இருந்துடணும்னு அவாயெல்லாம் பெருமாளோடு சேர்ந்து படியாகவே இங்கிருந்து விட்டார்களாம். ஆழ்வார் பாடுகின்றார் இல்லையா, படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனோ என்று சொல்வது போல அந்த மாதிரி படியாகவே இவர்கள் எல்லாரும் மாறிவிட்டார்கள். இவர்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் இருந்தாராம். யாரு? இவர்களை காவல் காக்க வேண்டியவர். அந்த காவல் காக்க வேண்டியவரும் இங்க வந்தாராம். இந்த பெருமாளை பார்த்தாராம். சேச்ச, இந்த இடத்த விட்டு போகவே கூடாது, ரமிக்க இருக்கே இந்த இடம் பார்க்கறதுக்கு, இவ்வளவு அழகா இருக்கே, கண்ணுக்கு குளுமையா இருக்கே, இந்த மலையும் அதுவும் சோலைக்கு மத்தியில இந்த பெருமாளை பார்த்தா எப்படி இருக்கு, நம்ம பேசாத இங்க இருந்து விடலாம், பெருமாளை தூக்கிட்டு போறதாவது, எப்படியும் பாக்கி பேர் இங்கத்தான் இருக்கா, அவளோடு சேர்ந்து பெருமாளுக்கு இனி காவலாக நான் இருப்பேன் என்று 18 கருப்பண்ண சுவாமி, 18 படி கருப்பண்ண சுவாமியாக அவர்தான் இன்றும் இருந்துருக்கார். அந்த பெருமாளுக்கு காவலாக இருந்துருக்கார். அதையே தன்னுடைய பெரும் பாக்கியமாக கருதி கருப்பண்ண சுவாமி இன்னைக்கும் அங்க இருந்துருக்காருங்கிறது ரொம்ப விசேஷம். பெருமாள் கோவில்ல வழக்கமா ஐயப்பன் கோவிலுக்கு போனா, வனதேவதைகள் கோவிலுக்கு போனா அந்த கருப்பண்ண சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம சேவிக்க முடியும். ஆனால் பெருமாள் கோவில்ல காவல் தெய்வமாக கருப்பண்ண சுவாமி இருப்பது அப்படிங்கிறது இந்த க்ஷேத்திரத்தினுடைய ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த பெருமாள்னு சொல்லிட்டாலே இந்த உற்சவங்கள் எல்லாம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கோ இல்லையோ, ஒரு உற்சவம் தான் எல்லாருடைய எண்ணத்திற்கும் முதல்ல வரக்கூடியது. என்ன உற்சவம்? சித்திர மாச உற்சவம் தானே எல்லாருக்கும் ஞாபகம் வரும். சித்திர மாசம்னு சொல்லிட்டா அங்க அந்த உற்சவம் ரொம்ப கோலாகலமாக நடக்கும். 3 நாள் முடிந்து 4வது நாள் உற்சவத்துக்கு அழகர் அப்படி கிளம்புவாராம். அங்கேந்து கிளம்பி எங்க வருவார்? கூடல் என்று சொல்லக்கூடிய தென்மதுரைக்கு வருவார். தென்மதுரைக்கு வந்து அழகர் அப்படி வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த காட்சி இருக்கே, அடே அப்பா என்ன காட்சி! இன்னி வரைக்கும் மதுரையில அழகர் ஆத்துல இறங்குற அந்த விழாவானதை அங்கு கொண்டாடுவது போல வேறொன்றும் நம்ம அவ்வளவு எளிமையா பார்த்து விட முடியுமான்னு தெரியாது. ஊரே ஸ்தம்பிச்சு விடும். எல்லாருக்கும் லீவு தான் இன்னைக்கு. ஸ்கூல் போகணும், அது போகணும், ஒன்றும் கிடையாது. வண்டியே உள்ள போக முடியாது. நம்ம எல்லாம் நடந்துதான் போகணும். கூட்டம் ஜனங்கள் அப்படியே லட்சோபலட்ச ஜனங்கள்லாம் நிஜமா பார்க்க முடியும். வைகை ஆறு தெரியறதோ இல்லையோ, எல்லாரோட தலைதான் தெரியும் அங்க பார்த்தா. அப்படி ஜனங்கள் எல்லாம் ஒன்றாக கூடுவது மட்டுமல்ல, அந்த நேரத்துல அந்த பீச்சு குழல் அடிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் உண்டு. அவரவர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆனந்தமா அதுல நெய்யோ தயிரோ மோரோ இல்ல நல்ல சூரண பொடியோ கலர் பொடியோ ஏதோ ஒண்ணு போட்டு எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் அடித்துக் கொள்வது, பெருமாள் பேர்ல அடித்துக் கொள்வது என்று அந்த வைகை ஆத்துல அழகர் இறங்குவதுங்கிற ஒரு உற்சவமானதை ரொம்ப அழகா கொண்டாடுவார்கள். பெருமாள் அங்கேந்து இறங்கி வரும் பொழுது பல இடங்கள்ல தன்னுடைய மண்டக பிடியானதை கண்டுருளி விட்டு அதன் பிறகுதான் இந்த மதுரையம்பதிக்குள்ள வரார். மதுரைக்குள்ள வந்து வைகையில அப்படி இறங்கி அழகர் ஆத்துல இறங்கும் பொழுது இன்னொரு விஷயத்தையும் எல்லாரும் நுட்பமா பார்ப்பார்களாம். என்னதுன்னா, அழகர் என்ன கலர்ல ஆடையோடு வரார் அன்னைக்கு.
அவர் என்ன வஸ்திரம் போட்டு இருக்காருங்கிறத பார்க்கிற மரபு இன்னி வரைக்கும் இருக்கு. ஏன்னா அவருடைய வஸ்திரமானது அந்த வருடத்தின் விளைச்சல் எப்படி இருக்கும், செழுமை எப்படி இருக்கும், இவை அனைத்தையும் உணர்த்தும் வண்ணமாக இருக்கின்றது. சரி, அழகர் ஏன் வருகின்றார் என்று பார்த்தால் பலரும் நமக்கு சொல்லுவது என்ன, மீனாட்சி கல்யாணத்தை, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை பார்க்கறதுக்கு அழகர் அப்படி வருகின்றார் அப்படின்னு சொல்றது உண்டு. வாஸ்தவம், திருக்கல்யாணம் எடுத்துட்டோமே ஆனால் மீனாட்சி கல்யாணத்துல மலையத்வஜ பாண்டியனுக்கு புத்திரியாக அவள் அவதாரம் செய்த போதிலும் மலையத்வஜ பாண்டியன் மீனாட்சி கல்யாணத்தின் பொழுது, அதாவது கல்யாணத்துக்கெல்லாம் முன்னாடியே மகாதேவனடி சேர்ந்து விட்டார். அப்போ அண்ணாங்கிற ஸ்தானத்தை பெருமாள் எடுத்துட்டு தான் பாணி கிரகணமே பண்ணி கொடுக்கிறார். அதனால அழகர் அந்த கல்யாண உற்சவத்தை பார்க்க வரார்னு சொல்றது உண்டு. ஆனால் அது சமீப காலமாகத்தான். ஏன்னா கல்யாண உற்சவமும் சித்ரா பௌர்ணமி உற்சவமும் ஒன்றாக நடப்பது கிடையாது. பாண்டிய மன்னன் சைவமும் வைணவமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நான் வேற நீ வேற அப்படின்னு ஒருத்தருக்கொருத்தர் இல்லாது எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து பண்டிகைகளையும் வைபவங்களையும் உற்சவங்களையும் கொண்டாட வேண்டும் என்பதற்காக இது இரண்டையும் ஒன்று சேர்த்தாராம். இன்னி வரைக்கும் மீனாட்சி கல்யாண உற்சவம் ஆகட்டும், அழகர் ஆத்துல இறங்குறதாகட்டும், கோலாகலமாக மதுரையில நடந்துட்டு இருக்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட பேரழகனுக்குத்தான் கோதை 100 தடா அக்கார விடிசல் வெண்ணையெல்லாம் சாத்தணும்னு ஆசைப்பட்டா. அவருக்கு சேர்க்கணும்னு ஆசைப்பட ராமானுஜர் இந்த பெருமாளுக்கு அதை செய்து அதன் பிறகு கோதையிட்ட போய் சொன்னாருங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கும் இந்த பெருமாளுக்கு அந்த மாதிரி பிரார்த்தனைகள் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. அக்கார வடிசல் உமக்கு நான் நிச்சயமாக அர்ப்பணம் பண்றேன், எல்லாவற்றையும் நடத்தி கொடு என்று நிறைய பேர் இன்னைக்கும் பிரார்த்தனைகள் எல்லாம் செய்திருக்கின்றார்கள். அவர்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறி இருக்கின்றது. அப்படிப்பட்ட அழகர் கோவில்ல இருக்கக்கூடிய கள்ளழகரை பிரார்த்தித்து அவருடைய பேரருளை பெறுவோமாக. அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன். நன்றி, வணக்கம்.